தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தியிடம் 8 மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கும் விசாரணை. ஆட்கடத்தல் வழக்கு தொடர்பாக டிஎஸ்பி தமிழரசி தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை. சிறுவன் கடத்தல் வழக்கில் கைதான ஏடிஜிபி ஜெயராம் பணியிடை நீக்கம். காவல்துறையினரின் பரிந்துரையை ஏற்று உள்துறை செயலர் உத்தரவு. திருவள்ளூரில் சிறுவன் கடத்தல் வழக்கில் ஒரு வழக்கறிஞர், முன்னாள் காவல்துறை பெண் ஆய்வாளர் உட்பட 5 பேர் கைது. காவல்துறையினரின் கிடுக்குப்பிடி விசாரணை. தமிழ் இனத்துக்கான அத்தனை தடைகளையும் 1000 ஆண்டுகளாக எதிர்த்து போராடுகிறோம். தடைகள் அனைத்தையும் அறிவியல் துணை கொண்டு தொன்மையை நிறுவி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு எங்கே போகிறது என்று தெரியாத நிலையில் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 80 வயது மூதாட்டியை கூட பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் அவலம் இந்த ஆட்சியில் நடைபெறுவதாக காட்டம். மதுரையில் கட்டப்பட்டு வரும் எய்ம்ஸ் மருத்துவமனையின் மாதிரி வீடியோ வெளியீடு. ஹெலிகாப்டர் வந்திறங்கும் வசதி மற்றும் பல்வேறு உட்கட்டமைப்புகளுடன் தயாராகி வரும் மதுரை எய்ம்ஸ். மதுரை வந்த அமித்ஷா எய்ம்ஸ் என்ன ஆனது என பார்த்தாரா என்ற கேட்டதற்கு கற்பனை காட்சிகளை வெளியிட்டுள்ளனர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். 2026 தேர்தலுக்கு இந்த ஒரு வீடியோ போதும் என்று நினைத்து விட்டார்களா எனவும் கேள்வி. வடகலை தென்கலை இரண்டும் ஒரு பூவின் காம்பில் உள்ள 2 இதழ்கள் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. பெருமாள் கோயில்களில் குருக்களின் பெயரால் நடைபெறும் மோதல்களை நிறுத்த வேண்டும் எனவும் மந்திரம் ஓதுவது தொடர்பான வழக்கில் நீதிபதி உத்தரவு. போலி ஆவணம் மூலம் நிலத்தை அபகரித்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு ஜூலை 24 குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் அறிவிப்பு. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஜூலை 23ஆம் தேதி ராசா நேரில் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. ராசாவுக்கு எதிராக ஜூலை 23ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என தகவல். $17 கோடி மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனின் மகன் ராஜா கைது. சகோதரி கணவரின் சொத்துக்களை அடமானம் வைத்து மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. சிவகங்கை மாவட்ட விளையாட்டு விடுதியில் துணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. உணவு கூடத்தில் மாணவர்களுடன் உணவு அருந்தினார். சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்பான இடங்களில் ரெய்ட் நடத்தியது குறித்த அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனுக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆவணங்களை நாளை தாக்கல் செய்யவும் அமலாக்கத்துறைக்கு உத்தரவு. அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற எண்ணம் பிசிகாவுக்கும் உள்ளது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. என்டிஏ கூட்டணி வலுவாக இருப்பதால் திமுக விமர்சித்து வருவதாக சாடல். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் 4 ரோட் சந்திப்பில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்த விபத்தில் 2 பெண்கள் உயிரிழப்பு. சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தவர்கள் மீது லாரி கவிழும் நெஞ்சை பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி.
கன்னியாகுமரியில் பெய்து வரும் கனமழையால் கோதையாறு, தாமிரபரணி உள்ளிட்ட ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். கன்னியாகுமரியில் சூறைக்காற்றால் கழன்று கீழே விழுந்த காற்றாலை இறக்கைகள். பணியாளர்கள் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்ப்பு. தென்காசியில் உள்ள முதியோர் காப்பகத்தில் உணவு ஒவ்வாமையால் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. ஏற்கனவே 4 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 5 ஆனது. போலி பாஸ்போர்ட் மூலம் சென்னை வந்த இலங்கையைச் சேர்ந்த தாய், மகள் கைது. இலங்கை சென்றுவிட்டு மீண்டும் சென்னை திரும்பிய போது குடியுரிமை அதிகாரிகளிடம் சிக்கினர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே உள்ள திம்மராஜபுரம் பகுதியில் கோயில் நில ஆக்கிரமிப்பு அகற்றத்திற்கு எதிர்ப்பு. முதியவர் ஒருவர் தற்கொலைக்கு முயன்று உடலில் ஊற்றிய மண்ணெண்ணை அதிகாரிகள் மீது கொட்டியதால் பரபரப்பு. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ளூர் மக்களுக்கு கட்டணம் வசூலிப்பதை ரத்து செய்ய கோரி தர்ணா. அனுமதியின்றி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதாக அப்புறப்படுத்த முயன்றபோது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு.